Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. இப்போ நம்ம குழந்தைங்க வந்து திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படினா நம்ம வீட்ல எதுவும் இல்ல அப்படினா நீங்க உடனே வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் வாழைக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாழைக்காய் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துர்க்கேங்க. 150 கிராம் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோம்பு, நறுக்கிய கொத்தமல்லி இலை, பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து இந்த அளவுக்கு தட்டி போட்டிருக்கேன், ஆயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் தூள். அவ்வளோதாங்க வாழைக்காய் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்காயில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா தோலையுமே சீவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வாழைக்காய் வந்து இந்த அளவுக்கு தோல் இல்லாமல் நல்லா சீவிக்கணுங்க. இப்போ வந்து நம்ம கேரட் துருவல் இருக்கு இல்லையா, அந்த இதில் வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொடியாக துருவிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக வந்து வாழைக்காயை துருவி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் பக்கோடாவுக்கு மிக்சிங் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துருவன வாழைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறது, கொத்தமல்லி, சோம்பு, அரிசி மாவு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சுக்கிறேங்க. தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா பக்கோடா வந்து சரியாக வராது. கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கணுங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் சூடு பண்ண எண்ணெய் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவு ஊற்றிக்கிறேங்க. ஆயில் சூடு பண்ணி தான் அதில் சேர்த்தணும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாங்க. பாருங்கள், நான் தண்ணி வந்து ரொம்பலாம் சேர்க்கலை, ஆனால் கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துட்டுருக்கு. பாருங்கள், இப்போ வந்துட்டு வாழைக்காய் பக்கோடாவுக்கு மிக்சிங் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கையில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாங்க. இப்போ வந்து பக்கோடா போடுறதுக்கு கடாய் வச்சு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு வாழைக்காய் பக்கோடா கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. அப்படின்னா தான் வந்துட்டு நல்லா எல்லா சைடுமே நல்லா வேகும். அதனால தான் இது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்லேயே செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி வாழைக்காயில் நிறையா மருத்துவ பயன்கள் இருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், வாழைக்காய் பக்கோடா சூப்பராக வந்து கலரும் செம்மையாக வந்திருக்குங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து வடிகட்டுறதுக்கு வடிகட்டியில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் நேரம் வச்சு அந்த எண்ணெய் எல்லாமே லைட்டாக தான் எண்ணெய் இருக்கும். அதே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம மீதி இருக்கக்கூடிய மாவுலையும் பக்கோடா போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் பக்கோடா செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.